சினிமாவில் நிறைய ஜேர்னர் இருக்குது. ஸ்டோரி டெல்லிங் மெத்தடும் நிறையா இருக்குது. இதில் மோட்டிவேஷனாக இருக்கிற நிறைய சினிமாவை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் எதனால் கீழே விழுந்தது, எப்படி மேலே வந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த டைப் ஆஃப் சினிமாக்கள்லாம் பேசும். அந்த கேரக்டரோட இன்டர்னல் வீக்னஸ் ப்ளஸ் அதுக்கு வர எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் ரெண்டையுமே தெளிவாக பேசுவாங்க. அதுபோக வெளியிலிருந்து அந்த கேரக்டருக்கு கிடைக்கிற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸை தெளிவாக பிளேஸ் பண்ணி இருப்பாங்க எல்லா சினிமாலையும். அதாவது இந்த மாதிரி கேரக்டர்ஸை உளவியல் ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த மாதிரியான சினிமாக்களை எடுக்க முடியும். இதுதான் ஒரு ஃபார்ம் அண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி மோட்டிவேஷனல் மெசேஜ் சொல்கிறோங்கிற பேரில் முழுக்க முழுக்க ஒரு நாடகத்தனமான தமிழ் சினிமா வந்திருக்கு. இந்த சினிமாவோட கதை, காலேஜ் லைஃப்பில் எக்ஸ்ட்ரீமான பொறுக்கியாக இருக்கிற ஒரு ஹீரோ திடீர்னு திருந்தி லைஃப்பில் பெரிய இடத்துக்கு வந்துடுறார். இந்த கேரக்டர் திருந்தின உடனே இவருக்கு ஏகப்பட்ட நபர்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. எல்லோருமே ரொம்ப பாசிட்டிவாக மட்டும்தான் நடந்துக்கிறாங்க. அந்த கேரக்டரோட ஹீரோயிசத்தை டெவலப் பண்ணுறதுக்காக ஏராளமான கேரக்டர்ஸை காமெடியாகவும் பாசிட்டிவாகவும் அடுக்கிக்கிட்டே வர்றாங்க. வழக்கம் போல் கடைசியில் ஹீரோ எல்லாத்துலேயும் ஜெயிச்சு எல்லோருமே ஹாப்பியாக மாறி சுபம்னு போடுறாங்க. முழுக்க முழுக்க ஆர்டிஃபிஷியலான ட்ராமாத்தனமான சினிமாவை வந்திருக்கிற டிராகன் தான் அந்த சினிமா. இன்ஜினியரிங் காலேஜில் 48 அரியர் வச்சுக்கிட்டு ஹீரோ வெளியே வரார். ஆனால் 12th இவர் 96% வாங்கினவர். ஸ்கூலில் ஒரு பொண்ணை இவர் ப்ரப்போஸ் பண்ணுறார். ஆனால் அந்த பெண் புள்ளிங்கோ தெருப்பொறுக்கி மாதிரி இருக்க ஒரு ஆள் தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி இவரை ரிஜெக்ட் பண்ணிடுறான். ஸோ அந்த புள்ளிங்க மாதிரியே ஆகணும் அப்படிங்கிற வெறியில் காலேஜில் நம்ம ஹீரோ டிராகனாக மாறிடுறார். இந்த போல செய்வது அப்படிங்கிற கான்செப்டே இதுதான் ஹீரோவுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் இந்த ஸ்கிரிப்டில். காலேஜிலிருந்து வெளியே வந்து வேலை கிடைக்காம, வேலைக்கும் போக பிடிக்காம ஹீரோ சுற்றிக்கிட்டு இருக்கார். இதனால் இவரோட லவ்வர் அனுப்பமா இவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. உடனே கொதிச்சு எழுந்த ஹீரோ தன் லவ்வரோட ஹஸ்பண்டை விட, அதாவது 1,21,000 ரூபாய் சேலரி வாங்குவேன்னு சபதம் போடுறார். இதுதான் இந்த ஸ்கிரிப்டில் இருக்க மோட்டிவேஷன் நம்பர் 2. ஐடி ஜாப் போனால் தான் இவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ 48 அரியர் வச்சிருக்கிற ஹீரோ 10 லட்சம் ரூபாய் கொடுத்து குறுக்கு வழியில் ஒரு ஐடி கம்பெனியில் சேர்ந்துடுறார். அதுவும் பைத்தான் ப்ரோக்ராமராக. யாரோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இந்த பைத்தான்கிற ப்ரோக்ராம் லாங்குவேஜ் பற்றி சொல்லியிருக்க முடியும். எந்த ஒரு கம்பெனிலையுமே இன்டர்வியூ இருக்கும் இல்லையா? இந்த சினிமாலையும் ஒரு இன்டர்வியூ சீன் வருது. கௌதம் வாசுதேவ் மேனன் பிரதீப்பை இன்டர்வியூ பண்ணுற அந்த சீன் அப்படியே கல்யாண மாலை ப்ரோக்ராமில் வர்ற இன்டர்வியூ மாதிரியே இருக்கு. ஒரு ஐடி கம்பெனி எப்படி இருக்கும்னு குறைந்தபட்ச ஆராய்ச்சி கூட பண்ணாமல் இந்த மாதிரி சீனெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இது இந்த சினிமா பார்க்குற 2K கிட்ஸுக்கு மோட்டிவேஷனாக இருக்கு. வேலைக்கு சேர்ந்த 3 வருஷத்தில் ஹீரோ கடும் உழைப்பால அவரோட எக்ஸ்ட்ராடினரியான நாலேஜ்னால அவரை மேனேஜராக ஆக்குறாங்க. இந்த டைரக்டருக்கு ஐடி கம்பெனி மேனேஜருக்கும் ஒரு ரைஸ் மில் மேனேஜருக்கும் வித்தியாசம் தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த சீன்லாம் புதுசாக ஐடி கம்பெனியில் சேர்றவங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த சினிமாவில் மன்னிக்கவே முடியாத ஒரு மோட்டிவேஷன் சீன் இருக்கு. அதாவது ஹீரோ 48 அரியர் வச்சிருக்காரு. அந்த இன்ஜினியரிங் காலேஜ் பிரின்சிபாலாக வர மிஷ்கின் 3 மாசத்துக்குள்ள படித்து 48 அரியரையும் கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஒரு சேலஞ்சை வைக்கிறார். ஹீரோவும் காலேஜ் முடிச்சு 6 வருஷம் கழிச்சு மறுபடியும் காலேஜில் சேர்ந்து ரொம்ப சின்சியராக படிக்கிறார். ஒரே அட்டம்ப்ட்ல 47 அரியர் பேப்பரையும் கிளியர் பண்ணிடுறார். ஒரு பேப்பர் எப்படி மிஸ் ஆகிறது என்பதை நீங்க அந்த சினிமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த 3 மாசத்துல 48 அரியர்ஸும் கிளியர் பண்ற இந்த சீன் இன்ஜினியரிங் சேரணும்னு நினைக்கிறவங்களுக்கும்
இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் இன்ஜினியரிங் காலேஜில் நிறைய அரியர் வச்சுருக்கவங்களுக்கும் மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்னா என்ன, இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் எவ்வளவு டஃப்பாக இருக்கும் என குறைந்தபட்சம் கூட தெரியாமல் எடுத்து வச்சிருக்கிற சீன்கள் தான் இதெல்லாம். சரி, இப்போ இந்த லாஜிக் இல்லாத சீன்களை பற்றி ஆடியன்ஸுக்கு கொஷின்ஸ் அண்ட் டவுட், சந்தேகம் வராதா? கண்டிப்பாக வரும். ஆனால் அந்த ஆடியன்ஸை டைவெர்ட் பண்ணுறதுக்கு தான் டிக்டாக் டைப்பான காமெடிகளை ஒரு சைடில் வச்சுக்கிட்டே வர்றது. எதை சொன்னாலும் சிரிக்கிற நம்ம ஆடியன்ஸும் இப்படித்தான் மெயின் ஸ்டோரி லைனில் விட்டுறாங்க. இது ஒரு ட்ரிக், ஒரு விதமான தந்திரம். நிறைய காமெடி கேரக்டரில் ஒரு ஸ்கிரிப்டில் வச்சு சமாளிக்கிறது. திரும்ப காலேஜுக்கு ஹீரோ வர்ற அதே நாள்லேயே அவரின் முன்னாள் காதலி அனுபமா ரொம்ப சரியாக கிளாஸ் எடுக்க வர்றாங்க. ஒரு சினிமாவில் ட்ராமா பண்ணுறதுக்கு அளவே இல்லையா? இந்த சீன் லவ் ஃபெயிலியரான எல்லா ஆண்களுக்கும் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கு. இந்த சினிமாவில் மன்னிக்கவே முடியாத இன்னொரு ட்ராமா சீன் இருக்கு. ரொம்ப ஒழுங்காக மாறிட்ட ஹீரோவுக்கு அந்த காலேஜ் பிரின்சிபல் தம் பெண்ணை கொடுக்குறாரு. அந்த பெண் யார் என்றால் லவ் டுடே படத்தில் பிரதீப் கூட ஹீரோயினா வந்த இவானா. ஆடியன்ஸை கிச்சு கிச்சு மூட்டுறதுக்கு இந்த சினிமாவில் பண்ணுற ட்ராமாலேயே பெரிய ட்ராமா இதுதான். இப்போ இந்த சினிமாவில் இருக்க பாசிட்டிவான விஷயங்கள் என்ன, இந்த சினிமா கமர்ஷியலாக ஏன் ஹிட் ஆகுதுன்னு பார்க்கலாம். மிஷ்கின் கேரக்டர் இந்த சினிமாவுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்கு. காலேஜில் ஸ்டேஜில் மிஷ்கின் பேசுகிற பல இடங்கள் செயற்கையாக ஆர்டிஃபிஷியலாக இருந்தாலும் அதுக்கு அப்புறம் வர்ற பல சீன்களில் அவர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கார். கௌதம் வாசுதேவ் மேனனுடைய கேரக்டரும் இந்த சினிமாவிற்கு நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஹீரோவோட அப்பாவா வர்ற ஜார்ஜ் நல்லா நடிச்சிருக்கார். அவர் வர்ற சீனில் இருக்கிற சென்டிமெண்ட் ஆடியன்ஸ்ட நல்லா ஒர்க் ஆகுது. கீர்த்தி அவர் அனுபமா, பல்லவியா வர்ற காயாடு லோகர், இவங்க கேரக்டர் சரியாக பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன் நிக்கித் பொமிரெட்டி. எடிட்டிங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எடிட்டர் பிரதீப் இ ராகவ். இந்த சினிமாவுக்கு ஏற்ற சாங்ஸ் பிஜிஎம் கரெக்டாக கொடுத்துருக்கிற மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ். ஒரு வகையில் இந்த சினிமா இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனை தப்பாக கைட் பண்ணுற மாதிரி தெரியுது. எக்ஸ்ட்ரீமான பொறுக்கியாக இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு லவ்வர் அனுபமா, KS ரவிக்குமார், அமெரிக்காவிலிருந்து வர இன்னொரு ஹீரோயின், காலேஜ் பிரின்சிபால் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறதும் ஹீரோவை ஆஹா ஓஹோன்னு புகழ்றதும் ப்ராக்டிக்கலாக சாத்தியமே இல்லாத விஷயம் நம்ம வாழ்கிற சொசைட்டியில். இது ஹீரோயிசத்தை வளர்க்கறதுக்கும் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் மக்கு மாதிரியாக மாற்றுற ஒரு ட்ரிக், ஒரு தந்திரம். மெலோ ட்ராமாவான இந்த சினிமாவை சமாளிக்கிறதுக்கு புதுசு புதுசாக சீன்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. என் கார்டு போட்டதுக்கு அப்புறமும் புது புது சீன் வருது. தேட்டர்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமும் சரி, சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட புதுசாக ஏதாவது சீன்களை காட்டிடுவாங்களோன்னு ஒரு அச்சத்தை நமக்கு ஏற்படுத்திடுறாங்க. மொத்தத்தில் இந்த சினிமா ஒரு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தயாரிக்கிற மாதிரியான ஒரு அட்டெம்ப்ட். மொத்தத்தில் இந்த சினிமா நம்பகத்தன்மை இல்லாத ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கி இருக்கிற ஒரு மெட்டீரியல். மொத்தத்தில் இந்த சினிமா விஜே சித்து லாக் டைப் காமெடிகளோட இன்னொரு வெர்ஷன் தான். 70% லாஜிக்கல், 30% காமெடி. இந்த சினிமாவின் காம்போவே இதுதான். நான் லாஜிக்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு ஜஸ்ட் சிரிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சினிமாவை தாராளமாக பார்க்கலாம். பெரிய பட்ஜெட்டில் இந்த சினிமாவை கொடுத்திருக்கிற இதே டீம் லாஜிக்கான நம்புற மாதிரியான சினிமாவை கொடுப்பதற்கு நாம் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். பெட்ஃபோ சினிமா சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த சினிமா ரிவ்யூவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ்.